மதுரை SS காலனியை சேர்ந்த ராஜலட்சுமி என்பவரது 14 வயது மகன் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற போது ஆம்னி காரில் வந்த மர்ம கும்பல் துப்பாக்கி முனையில் மிரட்டி மாணவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் கடத்தி சென்றது. ஆட்டோ ஓட்டுநரின் செல்போனில் இருந்து மாணவனின் தாய் ராஜலட்சுமியை தொடர்பு கொண்ட கடத்தல்காரன் 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்தான். என் பிள்ளைய மட்டும் விட்டுரு, என்னைய கூட நீ வச்சுக்க. குண்டு குண்டா வெட்டிடுவேன், உனக்கு தான் முக்கியம், எனக்கு முக்கியமே இல்ல. எனக்கு பணம் தான் வாடி இல்ல போன வெடி பேசக்கூடாது. ராஜலட்சுமியின் புகாரின் பேரில் போலீசார் தங்களை தேடுவதை அறிந்த கடத்தல் கும்பல் மாணவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் செக்கானூரணி அருகே கிண்ணிமங்கலம் காட்டு பகுதிக்குள் இறக்கிவிட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி கார் சென்ற ரூட்டை பிடித்தனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் வைத்து செந்தில்குமார் என்பவரை கைது செய்தனர். தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் இருந்த செந்தில்குமார் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்டில் இருந்த காலகட்டத்தில் அவர் தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஒருவனுடன் சேர்ந்து தனக்கு தெரிந்த பெண்மணி ஒருவருக்காக இந்த கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. SS காலனியை சேர்ந்த பெண்மணி ஒருவரிடம் இருந்து ராஜலட்சுமியின் கணவர் ராஜ்குமார் வணிக வளாகம் ஒன்றை விலைக்கு வாங்கிய வகையில் 1.5 கோடி ரூபாய் வரை பணம் கொடுக்க வேண்டி இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக கடன் மேல் கடன் வாங்கி கடன் தொல்லையால் மன உளைச்சல் அடைந்த ராஜ்குமார் 6 மாதத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அந்த பணத்தை கொடுக்க இயலாததால் ராஜலட்சுமி இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் கடத்தல் கும்பலுக்கும் கூலியாக பணம் கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த பெண்மணி ரவுடியை ஏவி மாணவனை கடத்தி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்துள்ளது. 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது பணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நீ இப்ப வெட்டுவேன், இல்லன்னா உன் பிள்ளை நீ சரி வர மாட்டேன். நீ போன வெடி. நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வரேன்னு சொல்லிட்டேன். நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வந்துடுறேன். 1/2 மணி நேரத்துல நான் ரவுண்டானா வந்துடுறேன். ஓகேவா? சம்பந்தப்பட்ட பெண்மணியை மடக்கிய போலீசார் கடத்தல் கும்பலை சேர்ந்த நெல்லை ரஹ்மான்பேட்டையை சேர்ந்த அப்துல் காதர், தென்காசி சிவகிரி பகுதியில் உள்ள வீரமணி, காளிராஜ் ஆகிய 3 கைது செய்தனர். ஆடியோவை வைத்து ரவுடியை அடையாளம் கண்ட நெல்லை, தென்காசியை சேர்ந்த தனிப்படை காவல்துறையினர் 3 பேரையும் பிடித்து SS காலனி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.